இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன நபியுல் அந்த ஆயத். அதை விட ஒரு சிறந்த சிறப்பொண்டு இல்லை. ஷேகுல் ஹதீஸ் ஸகர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னை கிதாபில் முதலாக சொல்கிறாங்க, இதை விட ஒரு சிறப்பு ஒன்று நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்ய சொன்னான் மலக்குகளுக்கு, அவன் செய்யலை, அல்லாஹ் செய்யலை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவா சொல்லகளை நானும் செய்கிறேன், நீங்களும் செய்கின்றோம். அப்போ அந்த ஒன்றை சொல்லி அவன் சொல்கிறாங்க, இது ஒன்று போதும் உங்களுக்கு, சொல்ல தேவையில்லை அப்படின்ட்டு முக்கியமான சில ஹதீஸ்களை கொண்டாடுறாங்க. ஓ இதில் இருக்கிறாங்க. அப்போ முதலாவது ஹதீஸை கொண்டாடுறாங்க என்னண்டா, மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா. யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஸலவா சொல்கிறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு 10 ரஹ்மத்துகளை பொழிக்கிறான். இது ஒரு பிரபலியமான ஹதீஸ், அதனால் அது முதலாவது நான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இதில் ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால், யார் ஒரு தடவை என் மீது ஸலவா சொல்கிறாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா 10 தடவை அல்லாஹ் ரஹ்மத்தை பொழிகிறான். அதோடு இல்லாமல் வஹத்த அன்னு அஷர செய்யா, அவனோட 10 பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். வரஃபஅஹு பிஹா அஷர தரஜாத், சொர்க்கத்தில் 10 அந்தஸ்து உயர்த்துறான் ஒரு ஸலவாத்தில். சுப்ஹானல்லாஹ். அப்போ 10 பாவம் மன்னிக்கப்படுது, 10 தரஜாக்கள் சொர்க்கத்தில் உயர்த்தப்படுது சொர்க்கத்தில். அப்போ எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே அன்பு வச்சா 10 ஸலவாத்து வருதோ, அதே மாதிரி நபியை கணக்கெடுக்கல, நபி மேலே ஸலவாத் சொல்லலை, நபியுடைய பேர் வரக்குள்ள அவன் பதில் சொல்லலை, நபிக்கு நோவினை கொடுக்குறான்னா 10 விதமான பேர் அல்லாஹ் சொல்கிறான். 10 விதமான பேர், அதாவது அப்படி அதாபுடைய பேர். உதாரணமாக அவன் ஹல்லாஃப், மஹீன், ஹம்மாஸ், மஷா, மன்னா, முஅத்தத், அசீம், உத்துல், ஜனீம், மக்தப், இதெல்லாம் யாருக்கு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நோவினை கொடுத்தவனுக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எந்த சூறால? உத்துல்லிம் பாத தாலிக ஜனீம் அங்கான தாமாலிம் வபனீன் இதா துத்துலா அலை ஆயத்துனா கால அசாத்தில் அவ்வலீன். இதெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான், இந்த 10 கெட்ட குணங்கள் அவன் நாசமாக போகட்டும். நபிக்கு நோவினை கொடுக்குறியா நீ? எப்படி ஸலவா சொல்கிறவனுக்கு 10 நல்ல